வருத்தத்தில் செங்கோட்டையன் சமாதானப்படுத்திய வேலுமணியும் நயினாரும். அதிமுக நிறுவப்பட்ட தினத்தை முன்னிட்டு கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வழக்கம் போல நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு இந்த முறை வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் என்பதால் எடப்பாடியும் ஹாப்பி தான். ஆனாலும் நிகழ்ச்சியில் சில நெருடல்களும் இருந்தது. அதாவது அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களில் முக்கியமான செங்கோட்டையன் அவர்கள் அன்று வராமல் ஆப்சென்டாக இருந்தார். வழக்கம் போல எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு அனுப்பியது போலத்தான் செங்கோட்டையனுக்கும் அனுப்பியதாக சொல்கிறார்கள். இருந்தும் செங்ஸ் அன்று மிஸ்ஸிங். ஆனாலும் சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடருக்கு அதிமுகவுடைய தலைமை உத்தரவை ஏற்று செங்கோட்டையன் அவர்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து சபைக்குள் வந்தார். அப்போது எடப்பாடியை பார்த்து அவர் புன்னகையும் சிந்தினார். ஆனால் எடப்பாடி கண்டுகொள்ளாததால் செங்கோட்டையன் வருத்தத்தில் காணப்பட்டார். அப்போது சட்டசபை வளாகத்திலேயே அவரை சந்தித்து பேசிய வேலுமணி அவர்கள், எல்லாம் சரியாயிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க வழக்கம் போல கட்சியினுடைய வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. அப்போது அந்த பக்கமா கிராஸ் பண்ண தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது நயினார் அவர்களும் எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் என்று அவரும் பதிலுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அதாவது வெளியே போனவங்கள தான் உள்ள சேர்த்துக்கல அப்படின்னாலும் உள்ள இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நயினாரும் வேலுமணி யோசிக்கிறதா சொல்றாங்க.